மதிப்புக்குரிய நீதி அரசர் விஜயலன்ஸ் ஐயா அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து அதிகாரி ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கிறேங்க. இது தாங்க எங்கள் வீடு. இந்த 1982 இந்த நிலத்தை நாங்கள் தாங்க பாடுபட்டுருக்கோம். 2015 இந்த வீடு கட்டியாச்சுங்க. இந்த வீடு தாங்க எங்கள் வீடு. இதை பாருங்கள், ஒவ்வொரு தென்னம்பிள்ளையும் பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்துருக்குங்க, எவ்வளோ பெரிய தென்னம்பிள்ளைன்னு வந்துருக்கு பாருங்கள். நல்லா கிளம்புதா, அது இன்னும் வந்து அப்படியே சுற்றி காட்டு, எல்லாம் அப்படியே சுற்றி காட்டு. இதெல்லாம் எங்கள் வீடுங்க. எல்லாம் பைபாஸ் பக்கத்தில் இருக்குதுங்க. இதெல்லாம் ஊர் சுற்றி காட்டு, தென்னம்பிள்ளை காட்டு, தென்னம்பிள்ளை காட்டு, இப்படி சின்ன தென்னம்பிள்ளை காட்டு, தென்னம்பிள்ளை காட்டு. ஒவ்வொரு தென்னம்பிள்ளையும் எப்படி இருக்குது, எவ்வளோ பெருசாக வந்துருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பெருசாக வந்துருக்குன்னு பாருங்கள். அந்த தென்னம்பிள்ளையை இன்னும் நல்லா காட்டுங்க. இவ்வளோ பெருசாக இருக்குதுங்க. ஒவ்வொரு தென்னம்பிள்ளையும் கேமரா வச்சுருக்கோம். வீடு இருக்குது. அதெல்லாம் பாருங்கள், அப்படி பாருங்களா, அதெல்லாம் பாருங்கடா, இதெல்லாம் கிட்டலாம், இது பாருங்க, இதெல்லாம் பாருங்க, எல்லாம் காருங்க, எல்லாம் காருங்க, பூரா அப்படியே எங்க காருங்க. இங்கிட்ட பிடி, இங்கே பிடி, என்ன பிடி, இதெல்லாம் பூரா எங்க காருங்க, பூரா பூரா எங்க காருங்க, பூரா பாருங்க, மேலே காட்டு, பூரா தரம் பூரா எங்களுதுங்க, பூரா எங்களுதுங்க ஐயா. 82லேருந்து நாங்கள் தான் இந்த வயலில் பாடுபட்டுருக்கோம். இப்போ வந்து முனிசிப்பும் தாசில்தார் ஆர்ஐ இவங்கெல்லாம் காசை வாங்கிட்டு வேற ஒருத்தர் பேரில் பட்டா போட்டு கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் பேரை எடுத்துட்டாங்க. மாரிமூப்பன் ராமசாமிங்கிற யூடிஆருக்கு முன்னாடி உள்ளது பேரை எடுத்துக்கிட்டு பழனிவேல் பாலமுத்து மற்றும் மூவர்னு போட்டு கொடுத்துருக்காங்க ஐயா. இப்போ பாருங்க, இதாங்க கிணறு எல்லாமே இருக்குதுங்க. அப்புறம் இந்த பாருங்கள், இந்த காடு பூரா நம்மளுக்கு தாங்க ஐயா. இது பூரா நம்மளுக்கு தாங்க, நாங்கள் தாங்க பாடுபட்டுருக்கோம். 82 அப்படியே கட்டுங்க. அப்புறம் அடுத்து அந்த உள்ள வச்சு பேசுகிறேன் ஐயா. நீங்கள் அனுப்பின கடிதங்க ஐயா. இந்த பாருங்க, இது இத்தனை இதையும் ஒன்றுமே வந்து யாருமே விசாரணை பண்ணலைங்க. நாங்கள் போய் கேட்டதுக்கு அதெல்லாம் விசாரணை பண்ண முடியாது, நீ செய்கிற பார்க்குறத பார்த்துக்க, அது எங்கே இருந்தாலும் எங்கே பொட்டிஷன் போட்டினாலும் அது எங்கள் கைக்கு தான் வந்து சேரும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா. இந்த பாருங்க, நீங்கள் போட்ட லெட்டருங்கய்யா, கலெக்டர் போட்ட அம்மா, கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா போட்ட லெட்டருங்கய்யா, நீங்கள் போட்ட லெட்ரு, நான் கொடுத்த லெட்ரு எல்லாமே இதில் இருக்குங்க. இங்கே பாருங்க, அந்த வந்து 8ஆம் மாதம் 2025 பதிவு செய்யப்பட்டதுங்க. அதில் மேலேயும் சிறிய எழுத்து, கீழேயும் சிறிய எழுத்து, நடுவில் மட்டும் பெரிய எழுத்துங்கய்யா. அந்த சீல் உங்களுக்கு கிடைக்கலாட்டிருக்குங்கய்யா. அதுக்குண்டான ஆதாரம் இதோடு நினச்சிருக்கீங்கய்யா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, சிட்டாடங்கள் எடுத்தபோது 15/2/19 எடுத்திருக்கீங்கய்யா, அவங்க பேர் வரலைங்கய்யா. 9/2/22 எடுத்திருக்கீங்க, அது பேர் வரலைங்கய்யா. 27/9/2024 எடுக்கும்போது குறிப்பிட ஒன்றும் வரலைங்கய்யா. 19/8 சிட்டா எடுக்கும்போது 11/15/2015 பதிவு செய்தது போல் காட்டுக்குது. இதில் எல்லாம் வராதது எப்படிங்க திடீர்னு 15 எகுரும்? அப்புறங்கய்யா, இதுக்கு உண்டான ஆதாரத்தோடு இணைத்துள்ளங்கய்யா. 9 வருடமாக குறிப்பிட அந்த சிட்டாவில் வந்து அந்த பேர் எதுவுமே வரலைங்கய்யா. அப்புறம் 10/38க்கு 43 வருடமாக விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கீங்கய்யா. பரமேஸ்வரன் எனக்கு அனுபவ சான்றிதழ் கேட்டு விண்ணப்பம் அனுப்பிச்சேங்க. அருகாமையில் நிலத்துக்காரங்க கையொப்பம் வாங்கி கவுண்டர்களிடமும் வாங்கி அனுப்பினங்கய்யா. அனைவரும் பக்கத்து நிலத்துக்காரங்க சேந்தமங்கலம் தாசில்தார் வெங்கடேசன், துணை தாசில்தார் மதன் மற்றும் கிராம முனிசிப் அன்பழகன் அவர்களும் ஆர்ஐ சான்றிதழ் தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இதுக்குண்டான ஆதாரமும் இத்துடன் இணைத்துள்ளங்கய்யா. இத்துடன் இந்த பென் டைவரும் அனுப்பியுள்ளங்கய்யா. அப்புறம் ஐயா அனுப்பினதுங்கய்யா, இது ஐயா அனுப்பினதுங்கய்யா, இது ஐயா அம்மா அனுப்பினதுங்கய்யா, நாமக்கல் மாவட்டத்து அம்மா அனுப்பினதுங்கய்யா. இதை நான் வந்து இதுக்கு கொடுத்ததுங்க, மனு கொடுத்ததுங்கய்யா. 2 ஏக்கருங்கய்யா. இங்கே பாருங்கள், நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் முத்துக்காப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பொதுமக்களாகிய நாங்கள் கொடுக்க வாக்குமூலங்கய்யா. ஆஜார் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் முத்துக்காப்பட்டி கிராமம் மேதரமாதேவி மாரியம்மன் கோவில் தெரு முகவரி வசித்து வரும் திரு பரமேஸ்வரன் தரப்பு ராமசாமி என்பவர் அனுபவச் சான்று கோரி தொடர்பாக இன்று எங்கள் விசாரணை தெரிவித்துக் கொண்டோம். மனுதார் மேற்படி முகவரி வசித்து வருகிறார். மனுதாருக்கும் முத்துக்காப்பட்டி கிராமம் சர்வே எண் 280(1), 280(2), 280(3) ஆகிய எண்களில் உள்ள விவசாய நிலமானது சுமார் 2 ஏக்கர் ஹெக்டேர் நிலமானது பாதிக்கப்பட்டு மனுதார அனுபவத்தில் நாளது வரை இருந்து வருகிறது. மேற்படி நிலத்தின் மனுதாரர் இதற்கு முன்பு வங்கி கடன் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி பயிர் கடன் பெற்றுள்ளார். மேலும் சர்வே எண் 281(3) இளந்தென்றல் இளந்தென்னைகள் மற்றும் தார்ஸ் வீடு மனுதாரருக்கு பாதிக்கப்பட்ட வட்ட கிணறு வீட்டின் மின் இணைப்பு மனுதார் பெயர் உள்ளதுங்க, என் பேரில் இருக்குதுங்க. வீட்டின் சொத்து வரி மனுதார் பெயரிலே உள்ளது. சர்வே எண் 281, 282 மனுதாருக்கு பாதிக்கப்பட்ட விவசாய நிலத்தில் விவசாயம் செய்து வந்துள்ள நிலையில் தற்சமயம்
தரிசாக உள்ளது எங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே மனுதாரருக்கு வங்கி கடன் பெற அனுபவச் சான்றிதழ் தேவைப்படுவதால் அனுபவச் சான்று வழங்க எங்களுக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்று பொதுமக்கள் கொடுத்துருக்காங்க. எங்கே பாருங்க, இதெல்லாம் பக்கத்து காட்டுக்காரங்கய்யா. அவங்களாம் பாரம்பரியமாக அவங்க விவசாயம் பண்ணவங்க. இந்த காடுங்க, அந்த பக்கத்தில் காடுங்க, அந்த முன்னாடி காடுங்க, அந்த காடுங்க, எல்லா காட்டுக்காரங்களும். அது கவுண்டர் காடுங்க, எங்களுக்கு பின்னாடி உள்ள காடு. அவரும் கையெழுத்து போட்டிருக்காருங்கய்யா. இங்கே பாருங்கள், எல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க. நல்லா தெளிவாக காட்டு, இதெல்லாம் தெளிவாக கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. கடு போட்டுருங்க. இந்த பாருங்கள், இது பாருங்கள், 15/2/2019 போட்டிருக்கேங்கய்யா. அந்த இதில் குறிப்பில் வரலைங்கய்யா. இதை பாரு, 19/2/2000 போட்டேங்க, குறிப்பில் ஒன்றும் இல்லைங்கய்யா. 27/9/2024 கொடுக்குறேன், குறிப்பில் ஒன்றும் இல்லைங்கய்யா. 19/8/2025 காட்டுறீங்க, குறிப்பில் 11/12/2015 போட்டு கொடுத்த மாதிரிக்கே காட்டுறாங்க. இது எப்படிங்க சாமர்த்தியமாகும்? இதிலெல்லாம் ஓடி ஒண்டிச்சிங்களா ஐயா கம்ப்யூட்டரில்? இது ஒன்றுங்கய்யா. அப்புறம் இந்த பாருங்க, நான் வந்து எனக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காருங்க, கலெக்டரே போட்டு கொடுத்துருக்காரு பாருங்க. 4/2/2025 வந்து மாரி மூப்பன் பாருங்கள். இப்போ இந்த 280 1 2ங்கய்யா, 1038 மாரி மூப்பன் ராமசாமின்னு இருக்குதுங்கய்யா. இங்கே பாருங்கள், இந்த 4/2/2025 போட்டு கொடுத்துருக்காங்கய்யா. 4/2/2025 அதே மாதிரிக்கே 10/95 281 பாருங்கள், மாரி மூப்பன் போட்டிருக்குங்கய்யா. இதுவும் 4/2/2025 கொடுத்ததுங்கய்யா, கையெழுத்து போட்டிருக்காங்கய்யா. அதுக்கப்புறம் 8வது மாதம் பாருங்கய்யா, இது தாங்க டூப்ளிகேட்டு. முனிசிப்பும் ஆர்ஐ தாசில்தார் எல்லாமே சேர்ந்து இவங்களுக்கு அடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்தையும் பாருங்கள், இந்த எழுத்தையும் பாருங்கள். மேலே உள்ளது சின்ன எழுத்து, கீழே உள்ளது சின்ன எழுத்து. நடுவில் எங்கள் பாட்டன் பேரையும் எங்கள் அப்பா பேரையும் அழிச்சுவிட்டு இவனுக்கு காசை வாங்கிட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. கைவிட்டு பெற்றுக்கொண்டு போட்டு கொடுத்துட்டாங்க. நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள். இது அன்பழகங்க, அவர் கையெழுத்துங்க ஐயா. இது நீதி அரசர் ஐயா. இது ஒரு ஆதாரமாக எடுத்துங்க. இதுக்கு மேலே என்கிட்ட ஆதாரம் இல்லைங்க. எல்லா ஆதாரமும் இப்போ ஒப்படைச்சிட்டேங்க. நீங்கள் விசாரிக்கணும்னா என்ன எல்லாம் விசாரிச்சுட்டு இதுக்கு உண்டான ஆதாரத்தை அவங்கள்ட்ட கேளுங்க. இது எப்படி மாற்றுனீங்க, எப்படி பண்ணினீங்க, எதை வச்சு பண்ணினீங்க? இது இத்தனை வருஷமாக 82லேருந்து நாங்கள் தான் பாடுபட்டுருக்கோம். அதை முனிசிப்புக்கு தெரியுங்க, எல்லாமே தெரியுங்கய்யா, எல்லாமே தெரியுங்க. அந்த முனிசிப்புக்கு தெரியும், ஊருக்காரங்க அத்தனை பேத்துக்கும் தெரியுங்க. அந்த இவ்வளோ செஞ்சு தென்னம்பிள்ளை நட்டு இவ்வளோ பண்ணிட்டு இந்த 2023 வந்து 24 வந்து எனக்கு இதுன்னு சொல்லிட்டு என் சொந்தக்காரங்கய்யா, அவங்க சொந்தக்காரங்கய்யா, அவங்க வந்து முனிசிப்பிட்ட சொல்லி நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு முனிசிப்பு பெரிய அமௌண்ட்டாக கை விட்டு வாங்கி கொண்டுட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாருங்க. டோட்டலாக பண்ணி கொடுத்தா இப்போ எங்களுக்கு ஒரு துளி நிலம் கூட இல்லாத அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட இருக்குதுங்க. ஐயாவுக்கு அனுப்புகிறேங்கய்யா. பார்த்து நீதி அரசர் ஐயா அவர்கள் எனக்கு நல்ல உடம்பு முடிச்சு கொடுக்கணுங்க. இது தாங்கய்யா கடைசி என்னோட ஆதாரம். இதை தவிர்த்து என்கிட்ட வேறு எதுவும் ஆதாரம் இல்லைங்கய்யா. மீண்டும் நான் வந்து மனு போடுற அளவுக்கு தைரியமும் இல்லைங்கய்யா, ஒன்றும் இல்லைங்கய்யா. நான் கண்டிப்பாக டிரைவராக இருக்கீங்க அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில். எந்த தப்பு தாண்டக்கும் போகிறது இல்லைங்கய்யா. ஆம்புலன்ஸில் ஓட்டுறீங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. வணக்கங்கய்யா.